அன்புதான் பிரதானம்ல. கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால் அது கடிச்சாரு. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அமைதியாரியா. இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அடிமை நாய்க்கு ஒரு அடிமை வெறுபடிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வந்த ஆடு மாட்டுறது நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும். பிஜேபி ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடியா காட்டுறாரு, நான் கவுல் பிராமணன். பார்த்து படிக்கிற பயிலு பேரையே பார்த்து படிக்கிற பயிலுக்கெல்லாம் பின்னாடி போய் நின்று வந்திருக்கவன் நல்லவனா கட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்க. உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் முட்டா பையலா இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? உலக வேற அரசியல் வேறையா? யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குறா யோக்கிய பெயர்? இல்ல, அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு ஏது சொல்லுது? இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அததான் நான் சொன்னேன். ஐயா சொல்லுங்க. திருத்தூதர்கள் பணி 11வது பிரிவுல வாசி பாருங்க. திருத்தூதர்கள் பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் 11வது பிரிவுல வாசிச்சு பாருங்க. சரியா? அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமா, அதுதான் தொடக்கம். அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஐயா, நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன். யாரு? இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. நீங்க தான் சாட்டையால அடிச்சாரு. ஐயா, நீங்க தான் கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயா இங்க வாங்க. ஐயா இருங்க இருங்க, நான் பேசுறேன். இங்க பாருங்க, கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்ல. கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால் அது கடிச்சாரு. அப்படிதான் இது. ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நான் பேசுற முத கேளுங்க. ஆமா ஆமா, அதே மாதிரிதான். ஆமா, சரி. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. கூட்டத்தை ஐயா வாங்க, தயவு செய்து வாங்க, இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயா ஐயா இங்க வாங்க, தயவு செய்து இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஐயா ஒரு நிமிஷம். அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம், தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம், வெளியே போயிரு. காவல்துறை உள்ள வர வேண்டாம், வெளியே போயிரு. ஐயா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த இது ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க.
அண்ணனிடம் அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக தான் நம்ம வந்து கூப்பிட்டுருக்கோம். பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு பரிசுத்த வேகாமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிடல. சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. சரி அண்ணே வணக்கம். நான் சென்னையில இருந்து வரேன். அது இருங்க அண்ணே, சென்னையில இருந்து வரேன். அடுத்த கேள்வி அதனால இருங்க இல்ல சகோதரர் சொல்றாரு, நீங்க பைபிளை நல்லா படிக்கிறாரு, ஒருத்தர் குரானை நல்லா படிக்கிறாரு, நான் தமிழர் இன வரலாற்றை நல்லா படிங்கன்னு சொல்றேன். இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையான அரசியல் எது? முதல்ல அதை நீங்க விளக்கணும். கிறிஸ்தவனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இஸ்லாமியனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, நீங்க இந்துக்கு என்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒண்ணு கிடையாது. ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரவை, அது தமிழனுக்கான அரசியல். ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும். நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இந்துக்கு தேடும் போது, இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்தில் வந்துடலாம். இங்க இருக்கிற பிரச்சனை இதுதான். அமைதியா இருங்க. முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது, அது குறித்து கருத்து வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை. சிறிய கட்சிங்கிறீங்க, சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது. நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல, பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க. அப்படித்தான் இது. முன்வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த நோக்கம் சரியானதாக, உயர்ந்ததாக, புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும். எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும். நான் வரும்போது ஒரு மகன், எந்த பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலம் அறவே கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது, ஊடக ஆதரவு கிடையாது. ஒரு இனச்சாவிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்று போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களை எல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையா மாற்றி 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 வந்து 36,50,000 வாக்கை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது. அப்படின்னா ஐயா கவனிங்க, மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது இது சிறிய கட்சி பெரிய 4,50,000 வாக்கு முதல் தேர்தலில். இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பார்க்கணும். நீங்க இன்னைக்கு சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல. இன்னைக்கு கேட்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது. நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு. நாளைக்கு மாநாடு போடுறேன், மதங்களை விடு மரங்களை நடுன்னு. நீங்க என்னைய தேடாம நீ சிறுபான்மை, இஸ்லாம் நீ சிறுபான்மை, கிறிஸ்தவன் நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு? நீங்க என்ன கேட்கணும்? நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும். யாராவது கேட்டீங்களா? இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன், ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா? நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா? நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை. நான் எதுல பெரும்பான்மை? மொழி இனத்திலையா மதத்திலையா? மதத்தால நான் இந்து, நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களை சிறுபான்மைங்கிறார். அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன்? யாராவது சொல்லு.
எப்படி ஏறானவன்? தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா? 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. இதுல என்ன வேறுபாடு? அந்த 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவ இஸ்லாமிய, 10 விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறிஸ்தவன், இந்த இமாயின் முஸ்லீம், இவர் இந்து. அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, எவ்வளவு பெரிய திருட்டு பைய. நீ என்ன பேசுன? திராவிடம், முற்போக்கு, பகுத்தறிவு, சீர்திருத்தம். இதான் சீர்திருத்தமா? இதா? நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசியிருக்கணும். அப்படின்னு நீ பேசியிருக்கணும். உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது, உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம். ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில, பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள். இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இறை மக்களே. நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராமசாமி, எனக்கு கீழான மக்கள் கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள். இந்த 4 கும்பலும் எப்படி கும்பல்? 4 கும்பலும் நமக்கு எதிரி. யாரு? நமக்கு எதிரி. இப்ப என்ன கேள்வி வருது? பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு? ஒருத்தர் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்ல, எனக்கும் யாரும் அடிமை இல்ல. இது அண்ணல் அம்பேத்கர். அவரை ஏற்கிறதா? நம்மில் கீழானவர்கள். அப்ப நீ ரொம்ப மேல இருக்கிய. ஒண்ணுல கீழானவன் யாராரு பட்டியல் சொல்லு. கிறிஸ்தவன், இஸ்லாமியன், இந்த கும்பல் 4 பேரும் நம்ம எதிரிகள், நமக்கு எதிரிகள். அந்த நமக்கு இருக்குல்ல, அந்த நமக்குல எவன் இருக்கான்? இந்த யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்புறம் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டு. இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது இங்க என்னத்தை கைவிட்டு நம்ம ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, ஒரு நன்மை. அமைதியாரியா? ஒரே ஒரு நன்மை சொல்லு. உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோழையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா இருக்க? நீ என்னதுக்கு பயப்படுற? நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற? யாரு சிறுபான்மை? உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை. நீ பெரும்பான்மை தேசியனத்தின் மகன், மொழியால் இனத்தால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாய். கிறிஸ்தவன் நீ, தமிழனாகல. தமிழன் நீ, கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற. இஸ்லாமிய நீ, தமிழனாகல. தமிழன் நீ, மார்க்கத்தை ஏற்றிருக்கிற. இது இருக்கும் போகும். இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வருவதற்கு முன்பு நீ யார்? அதானடா கேள்வி. அதான கேள்வி. சொல்லு யாரு? போப்பு, ஜோசப் பெஸ்கி, அருளானந்தர், இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது. டேய் வாடா பரப்பையில பல்ல பையில சக்கிலியனை பார்த்தா தன் தொட்டா தீட்டு, சாணான தொட்டா தீட்டுன்னு வச்சுட்டான். இந்த தெருவுக்குள்ள போகாத, இந்த கோயிலுக்குள்ள போகாத, இந்த குளத்துல குளிக்காத, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத, மாறாப்பு சிலையை திறந்து விடு, இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி. ஆனா இந்த நாய் யார்? இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அடிமை நாய்க்கு ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாப்படுறா. இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய், இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான். தொட்டா தீட்டுனான், பார்த்தா தீட்டுனான். வந்தாண்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான், போகாதன்றான். முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம். இதாண்டா நடந்தது. நீ படிக்காதேன்னா நீ படிக்காத, படிக்க கூடாது. படிச்சா காதல ஈர்த்த காட்சி ஊத்துறான். நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. அவன் வந்தா வாடா படினா,
இந்த நாட்டில் அவன் கட்டியிருக்கிற இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினதுரா, பைத்தியக்கார பையல. நான் படித்த கல்லூரி எது? பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது. ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி காட்சி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு. இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார், இவரு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வந்தா ஆடு மாட்டை விட்டு பண மரத்தை விட்டுட்டு பைத்தியக்காரப்பட எங்க அப்பன் படிக்க வச்சாண்டா. பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சாண்டா. இன்னைக்கு நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும்னு நினைச்சாண்டா என் தாத்தன். உங்க பெரியார் கட்டின ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றா, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றா, பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறான்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம், பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்கொட கேட்டான்டா, கையெழுத்தி நின்னாடா, நன்கொடை கேட்டான் காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றான், 100 ரூபாய் கொடுத்துறான். ஏய் சொல்றா, சும்மா வந்து பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா, இதாண்டா திரும்புது. இந்த நாட்டில் அரசியல் வரலாறு, இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கும் பின்பு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு அது இதுன்னு பேசிக்க கூடாது. இது போர், இது போர். இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். செய்ய தவறிட்டீங்க. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் சொல்லல, இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள். அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான். பேசுகிறது சும்மா. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஜிகாத். எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா, அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா. கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு, எத்தனை மறை இது இருக்கு, அது தலைவர்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை அறுத்து கொண்டு வரான், ஒருத்தன் தடுக்கல. எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார, இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா? எதனால விட்டீங்க? உங்க ஜபத்தால, உங்க தொழுகையால, உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான். கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம். போராடுற எனக்கு என்ன பண்ணி, நீ என்ன எனக்கு கேள்வி, நீ இது போடு. நான் இது வரைக்கும் தோத்துட்டேன், என்ன மறுபடியும் தோத்துட்டேன். மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பென்ன? ஒண்ணும் இல்லை. ஆனால் நிறைவென்ன? நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன். என் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான், நாடை அடைந்தான், அங்கீகரிக்க வைக்க முடியல, தோற்றுத்தான் போனோம். அதனால என்ன? அதனால என்ன? எனக்கு என் தலைவன் கற்பித்தது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும். அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான். தோற்றா என்ன போயிடுச்சு? என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தோற்றார்கள். மாப்போசி தோற்றார், சீபா ஆதித்தனார் தோற்றார். நான் என்ன? தமிழ் தேசம், தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வஉசி பத்திரிகை நடத்தினார். எல்லாரும் தான் போறான். என் முன்னவன் கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான். ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது. இன்னைக்குத்தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது, வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது. கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் பிறந்து இந்த நாட்டுல இந்தியம் திராவிடம் பிஜேபி வீரமான மகன். நான் என்ன சொல்லணும்? நான் இருக்கிறவரை வரமாட்டான். என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடணும், உட்கார்ற நிம்மதியா படுறா, அவன் தாண்டா வீரன். இவ்வளவு பெரிய அதிகாரம், 60 ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு.
ஒரு வீரமுள்ள ஆண்மகன். ஏய் பிஜேபி வராது, நிம்மதியாரு நாம இருக்கிற வரைக்கும். எதுக்கு பிஜேபி இந்த நிலத்துக்கு? எதுக்குடா? மொழி பேசுவானாடா, இனம் பேசுவானாடா, நிலம் பேசுவானாடா, வளம் பேசுவானாடா, எதையாவது பேசுவானா? எதுக்குடா அவன்? அப்படித்தானே கேட்டிருக்கணும் நீ. நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர மகன் தான் இந்த நிலத்தில் தலைவனா வரணும். நின்றுகிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். ஒரு வாட்ச்மேனை நான் போட்டிருக்கேன், வாயில் காவலனை. திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல என் உடன் பிறந்தார்களே, திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது. இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன். அவரு, அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறங்கம்மா, உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, திருடர்கள் வந்தாலும் வருவாங்கம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா. இதுக்கு எதுக்குடா நீ? அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா, நான் இருக்கம்மா. இப்படி நின்னவன் யாராவது இருக்காங்க? இருக்கா, இருக்காண்டா. கட்டபொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்வேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தவன் இறந்துறான். சுந்தரலிங்கத்தை கூட, சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம், போயிடலாம் வா. நீங்க போங்க நான் வரல, நீங்க போங்க நான் வரல மன்னரே, நீங்க போங்க நான் வரல. இந்த வெள்ளக்கார பயலா நான் ஒருகை பாக்குறேன். என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடணும்னு ஒற்றை மகனாக நின்று 8 நாள் வெள்ளையன் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன். என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால் வைக்க. அப்படி சொல்ல சொல்றாப்பா. என்ன காங்கிரஸ்? காங்கிரஸ் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எந்திரிச்சு கொள்கையில் இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு. நான் அந்த மைக்க ஐயாட்ட கொடுத்துட்டு போயிரு. சொல்லு சொல்லு. பிஜேபி காங்கிரஸ், பிஜேபியிலிருந்து காங்கிரஸ் எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? பாபர் மஜூதியை அவன் இடித்தான், காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான். யாருடைய ஆட்சியில் இடித்தான்? காங்கிரஸ். ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி. கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி. எந்த இடத்தில்? We are all Hindus. BJP, RSS. Yes, we are all Hindus. Congress. அவன் சாவுண்டு இந்துத்துவா, இவன் சாப்பிட்டு இந்துத்துவா. நீ சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் இன்னும் உங்க அத்தை மக மாதிரியே நம்பிட்டு அலையிறீ. உன்னை என்ன போய் சொல்றது? சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரி நினைச்சு அலையிறீன். கேவலம். அவன் ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடியா எப்படி காட்டுறாரு, நான் கவுல் பிராமணன் காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க? காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க? எதையாவது பேசிட்டு இருக்காத, சும்மா போட்டு நீ எனக்கு போடாத, எனக்கு போடாத, எவனுக்கோ போடு, ஆனா திமுக போட்டாரு. அடுத்த கேள்வி. அண்ணே நீங்க வணக்கம். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க எங்க கிறிஸ்தவத்தை வந்து ஒருமுகப்படுத்தணும், எல்லாத்தையும் நான் வந்து சென்னையில இருந்து கிறிஸ்தவத்தை இல்ல, கிறிஸ்தவ மக்களை நம்ம வந்து அரசியல் படுத்துறதுக்காக தமிழர்கள் அரசியல்னா முதல்ல அரசியல் படுத்தணும். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அரசியல் படுத்த முடியும். நீங்க சொல்றீங்கண்ணே, ஆனா நீங்க வந்து கிறிஸ்தவத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு சில இடங்கள்ல நீங்க பேசிருக்கீங்கண்ணே. ஏன்னா நம்ம வந்து பரமசிவம் பாத்திவம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கிறிஸ்தவங்களை நம்ம ரொம்ப கொச்சையா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ட்ரெய்லருக்கோ இல்லைன்னா வந்து திரை வெளியீட்டுலாக்கோ நீங்க போய் கலந்துருக்கீங்க. அது நம்ம வந்து சபைகள்ல போய் பேசிச்சோமோ உங்க அண்ணனை எப்படி பண்றாரு, நாங்க எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொல்லும் மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு. அவ்வளவுதான் உங்க அரசியல். ஐயா முக முத்தவர்கள் மரணத்துக்கு போய் அவர் வீட்டுல துயரம் கேட்டதுனாலயே ஐயா ஸ்டாலின் எனக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டாருன்னு பேசுற கூட்டம் தான் அது. அது என் தம்பி தான் சொல்லுவான். என் தம்பி செல்லமுத்து அனுப்பியிருந்தான், நீ விருந்து காரியங்களுக்கு போகலைனாலும் துக்க காரியத்துக்கு போகணும்னு விவிலியத்துல செய்திருக்குன்ட்டு. படத்தை எடுத்தவர் என்னுடைய தம்பி, தயாரித்தவர். அவர் கூப்பிடும் போது அங்க போய் நீ எடுத்தது சரிதான், கிறிஸ்தவத்தை இப்படி சொன்னது சரிதான் அப்படின்னு பேசல. ஒரு பங்கேற்றதுனாலே ஒண்ணு இல்லை. ஐயா இலக்கணேசன் மரணத்துக்கு நான் போனதுனாலேயே பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அதான் அவர் கருத்து, அவர் கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த நிலத்துல நீங்க அதை கவனிச்சுக்கிறீங்க. இங்கதான் இந்த கொடுமை இருக்கு. அரபு நாடுகள் எல்லா நாடுகளையும், இஸ்லாமிய எல்லா நாடுகளையும் இந்து கோயில் இருக்கு. அண்மையில கூட போன ஆண்டுல துபாயில போய் ஐயா மோடி அவர்கள்
ஒரு இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு வந்தார். அதுவும் இஸ்லாமிய நாடு, எந்த இடையூறு இல்லாம இங்க இந்து கோயிலை உங்களால திறந்து வைக்க முடியுது. ஆனா இங்க ஒரு நீங்க பல்வேசல கட்டிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்றதுல இருக்கு. நான் எடுத்து வைக்கிற கருத்தை தான் நீங்க பார்க்கணும். உங்க அண்ணன் அன்னைக்கு சொன்னாரே, இன்னைக்கு சொன்னாரே, 2010 இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதிலிருந்து நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாடு என்ன, இதை தான் நீங்க பார்க்கணும். நீங்க அதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே. நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதே உங்களுக்கு பிரச்சனை, என்னைய நிராகரிங்க. பரிசுத்தி அவையாட்டில் இட்லி அபிமான் கேட்டவருக்கு ஏன் ஓட்டு போட்டிய? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் இல்லையே அப்படின்னு சொன்ன கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டியே? ஏன்னா அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவனா? என்ன இது? நெஞ்சில பைபிளை வச்சுக்கிறீங்க, சாத்தான் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. எப்படி எப்படின்னு சொல்லு. அப்ப உண்மையிலேயே ஒரு மகனுக்கு வலிக்கு மேல என்னடா இது, நான் ஒன்னும் தாவிது இல்ல ஒண்டி வில்ல வச்சு ஒரே அடியா மண்டையில் அடிக்கிறதுக்கு. அது சொல்லும் போது நல்லா இருக்கு, செய்யறதுக்கு அந்த ஒண்டி வில்ல அடிச்சு அடிக்கத்தான் போராடுறேன். ஆனா 2 பூதம் இருக்கு. ஒரு பூதம் கோலியாத்துன்னு, ஒரு பூதம் அல்ல, கோலியாத்து டபுள் ரோல் போட்டிருக்கு. இல்லைங்க, அதான் பிரச்சனை இருக்கு. அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு திரைப்பட நிகழ்ச்சி. நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல, அந்த கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல, அதை ஏற்கிறனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதை ஏற்கல. ஆனா அது ஒரு கருத்து, அதை போய் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அண்ணா வணக்கம். 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள், திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் ஆட்சியாளர்கள், அவர் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? என்னது? 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர், திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர் ஆட்சியாளர்கள் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? அவர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தார்கள். சரியா? திருத்தொண்டர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தாங்க. ஆனால் இங்க வந்து அவங்க பார்த்த சூழல் வந்து சாதிய கட்டுமான சூழல். அதுதான் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க. வெளிநாட்டுக்கார வந்து இங்க உள்நாட்டுக்கார நம்மளை வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரிச்சு வச்சிருந்தான். வெளிநாட்டுக்கார வந்து நம்மளை அதுல வந்து இப்ப பஞ்சமர் நிலம்னு ஒண்ணு இருக்கு பத்தியா? பஞ்சமர் நிலம் மீட்கிறதே இல்ல 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 தம்பி, கோதுமைக்கும் அரிசிக்கும் கிறிஸ்தவர்கள் மாறவில்லை. நீங்க தயவு செய்து அந்த வரலாறை மாற்றணும். அப்படி சொல்றாங்கிறது தப்பு. ஏனென்று சொன்னால் அண்ணன் சொன்னதுதான், அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவன் பேரை சொல்லி சம உரிமை கொடுத்ததனால் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். இருங்க, இப்போ இன்னும் இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறது இருக்கா இல்லையா? மதம், வழிபாடு, உணவு, உடை எல்லாம் அவரவர் சொந்த விருப்பம், அவருடைய உரிமை. அதுல இன்னும் போறது. இப்ப இன்னும் கோதுமை அரிசிக்கு கஷ்டமா இருக்கா? அதனால மாற இழிவு இருக்கு, தீண்டாமை இருக்கு, சாதிய கொடுமை இருக்கு, சமத்துவம் சகோதரத்துவம் இல்ல. ஒன்னு சொல்றேன், கிறிஸ்தவம் எங்கு தோன்றிய மதம்? ஐரோப்பா இல்ல. இஸ்லாம் எங்கு தோன்றிய மதம்? அரேபியா இல்ல. அதாவது கிறிஸ்தவம் ஆசியாவில் தோன்றி ஐரோப்பிய மதமாக மாற்றப்பட்டது. இஸ்ரேல் எப்ப வந்துச்சு? அதாவது ஆதியில இஸ்ரேல்னு சொல்லு இருந்துச்சு, நாடு இருந்துச்சாங்கிறதான் கேள்வி. அப்ப நீங்க பாட்டுக்கு பிடிச்ச இஸ்ரவேல் மக்கள்னு பைபிள்ல இருக்குங்கிறதுக்காக இந்த இஸ்ரேல் இருந்துச்சுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இது உருவான ஆண்டு எப்பன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க இதை கவனிங்க, அரேபியால தோன்றிய சமயம், ஐரோப்பால தோன்றிய சமயம் இருப்பா. இந்தியாவுக்குள் இவ்வளவு தூரம் பரவ காரணம் இங்க தோன்றிய இங்க பௌத்தம் இருந்தது, சீக்கியம் இருந்தது, சமணம் இருந்தது, சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, இப்படி பல சமயங்கள் இருந்தது. இந்த சமயங்கள் எல்லாம் எப்போ இந்துவாகுது அப்படின்னா, வெள்ளைக்காரர்கள் ஆளும் போது அன்றைக்கு கல்கத்தால ஆளுநராக இருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் போட்ட கையெழுத்துல இது கூட்டு, இது அவியல், இது பொரியல், இது சாம்பார், இது சோறு, இது ரசம் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு என்று ஆன மாதிரி இந்த சமயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்துன்னு ஆச்சு. ஆனால் வெவ்வேறு நாடுகளில் தோன்றிய இந்த சமயங்கள் இங்கு பரவிய அளவிற்கு பௌத்தம்
இந்தியாவில், இந்திய நிலப்பரப்பில் இங்க தோன்றிய பௌத்தம் இந்த நாடுகள் எல்லாம் பெருகி வளர்ந்த அளவிற்கு இந்த சமயம், இந்து சமயம் ஏன் வேற நாடுகளில் பரவவில்லை, வளரவில்லை என்றால் அந்த சமயங்களில் இருக்கிற சமத்துவமும் இந்த சமயத்தில் இருக்கிற சமத்துவமற்ற ஏற்றதாழ்வும் தான் காரணம். இதைத்தான் அண்ணன் பழனி பாபா இஸ்லாத்தை சொல்லும் போது இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் வார்த்தையை குறிப்பிடுறார். அதை நீங்க கவனிக்கணும். அப்படிதான் நீங்க கிறிஸ்தவத்தையும் பார்க்கணும். ஏற்றதாழ்வுகளை களைய வந்த, ஏற்றதாழ்வு இருக்கிற ஒரு சமூகத்தில் அதற்கு எதிர் புரட்சியாக வந்த ஒரு சமய புரட்சி தான் இந்த சமயங்கள். அதை நீங்க, அதனாலதான் இது இவ்வளவு வேகமாக பரவிச்சு. மற்ற சமயங்களில் இல்லாத மானுடம், உயிர்மை, நேயம், இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். அதை நீங்க விளங்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அடுத்த கேள்வி. அண்ணா வணக்கண்ணே. நான் உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். பல மாதங்களாக குடிநீர் பிரச்சனை திருவம்பூர் தாலுக்காவில் இருக்கேன். பல மாதங்களாக பதித்தபால் அனுப்பி எல்லாமே பண்ணி ஒரு நடக்க முடியாத ஒரு செய்தியை நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் நேரடியாக போய் அவங்கள்ட்ட போய் கேட்டப்ப 2 நாளில் சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முதல் நன்றியை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது பல மாதங்களாக இந்த திருவம்பூர் தாலுகா ஆஃபீஸில் எவ்வளோ மனு கொடுத்தாலும் எது பண்ணினாலும் எதுக்கு நிராகரிக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் நேராக கேட்டேன், நான் கிறிஸ்தவனுங்கிறதுக்காக இந்த மனுவை நிராகரிக்கலாம், பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டத்தில் தபால் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இது வரைக்கும் 2021 நான் அலைகிறேன், எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு துணிவு மட்டும் இப்போ வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த நாம் தமிழில் என்னைக்கு சேர்ந்தனா அதுதான் என் மனசுல ஒரு பெரிய வெறி இருக்குது. அது என்னன்னா, தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் சரியா ஆகல, ஆனா போராடுறேன், ஆனா ஒன்னா கழிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா மிகுந்த நன்றியை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நான் தான் அப்படின்னு கருணாநிதியும் அடுத்து ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட இருந்து பாதுகாத்தாங்க? எப்ப பாதுகாத்தாங்க? எப்படி பாதுகாத்தாங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து இந்த கேள்வி முடிஞ்ச பதில் சொல்லுங்க. அடுத்து ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். அது ஏற்கனவே சொன்னாரு. அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி, ஈழத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டி பேசினா இங்க எல்லாம் ஒன்னும் ஓட்டு விழுவாது, ஓட்டாவாது அப்படி என்று சொல்ற அண்ணன் திருமான் எப்பவுமே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை பத்தி பேசாம, அம்பேத்கரும் என்ன சார்ந்தவர் தான், நல்லவர் தான், அவர் சட்டத்தெல்லாம் ஏற்றினாரு. ஆனா மேடைக்கு மேல அவரை மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தேசத்துல இருந்து இங்க வாக்கு போடுவாங்களோ? ஏன் இதை அப்படி சொல்லிட்டு இருக்காரு? அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணும். இன்னொன்னு, நீங்க ஈழத்துக்கு போன இத்தனை திராவிடர்கள் போயிட்டே இருந்தாங்க, கலைஞர் அனுப்பிட்டு இருந்தாரு, எல்லா திராவிடரும் போனாங்க. ஏன் கடைசியா நீங்க போன மட்டும் இவ்வளவு விழிப்புணர்வா இந்த தேசத்துல மேதுவை பற்றியும் நம்ம தமிழர் தான் யாரு அப்படின்ற பற்றியும் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, உங்களை தமிழர்னு தெரியாத அனுப்பும் போது இந்த திராவிடர்களுக்கு அதுக்கும் விளக்க வேணும். முதல் கேள்வி என்னது? முதல் கேள்வி இல்ல, அதுல நீங்க அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அவங்க சொல்லும் போது திராவிடம் தான், இந்த திமுக தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்றதுல ஒன்னு நீங்க விளங்கணும். பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது, அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்கிறத நீங்க இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமா இருக்கு. அந்த மக்கள் திடீர்னு மாறி போடுவாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு ஒரு வழி இல்லை, நமக்கு தான் போடுவாங்கிறத பிக்சட் டெபாசிட்ல வங்கியில போட்டது மாதிரி அந்த 18 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அதனால அவங்க இதை திரும்பி திரும்பி பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மை என்னன்னா, நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அத நீங்க சொல்லணும். நீ யாரு முதல்ல? நீ என்னைய பாதுகாக்கிறதுக்கு நீ யாரு? உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீடு நான் நீ உட்கார்ந்துருக்க இடமே நான் போட்ட பிச்சடாடே அப்படின்னு நம்ம சொல்ல தவறிடுறோம். அதுல அந்த பிரச்சனை தான் இங்க இருக்குது. அடுத்து நீங்க
எங்க அண்ணன் வந்து அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு, இங்க இருக்கிற பாட்டனார் அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, நம்ம முன்னோர்களை பேசுறது இல்லைன்னு அவர் பேசல. அதனாலதானே அவர் தம்பிகள் நம்ம அதை பேசுறோம், திருப்பி பேசுறோம்ல. ஈழத்துக்கு எல்லாரும் போனாங்க, இது எப்படி தமிழர்னு தெரியாம உங்களை அனுப்புனாங்கன்னு இருக்குல்ல, இவங்க யாருக்குமே தெரியாம தான் நான் போனேங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி அதுதான் முக்கியம். அப்போ தெரிஞ்சு போனா அங்கே சிங்களன்னு சொல்லி சுட்டுன்னு இருப்பான். அடுத்த கேள்வி. வணக்கம், நான் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ஆதர். உங்களை கடந்த 10 வருடங்களாகவே நான் தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். பல்வேறு முறை கூட அண்ணன் ஹுமாயூன் கல்லூரியிலே பல குருக்களோடு நான் உங்களை சந்தித்து இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறோம், பல்வேறு சேவைகள் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சேவை, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க இந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுவதை 100க்கு 500 விழுக்காடு உண்மை. அதை பணிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றமடைந்து வருவதை நாங்களும் எங்களுடைய பங்கு பணித்தளத்திலே கண்கூடாக அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், நாங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கண்முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், ஒரு நாள் நாம் வெற்றி பெறுவோம். தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது, கவனிங்க, தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது ஒரு வெறுக்கத்தக்க வார்த்தையாகவும், ஒரு பாசிசம், இனவெறி, சாவனிசம்லாம் அப்படி பேசப்படுது. ஒரு தேசிய இனத்தின் உரிமைகளில் மிக அடிப்படையான உரிமை அந்த நிலத்தை அவன் ஆள்வது. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு பாசிசம், இனவெறின்னு தெரிஞ்சா, உன் இனம் சாராதவனிடம் உன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காதேன்னு சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை தான் நான் திருப்பி சொல்றேன். அப்படின்னா நீங்க அவரை இனவெறின்னு சொல்லுவீங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. என்னுடைய பாட்டனார், நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னபல வெள்ளக்காரன் இந்த நாட்டை வரும்போது அவன் கேட்கிறான், தீரா நீயே வந்து இந்த ஆண்டுக்க எனக்கு கப்பங்கட்டு, 50 விழுக்காடு எனக்கு கப்பங்கட்டு, 50 விழுக்காடை நீ மக்களை நிர்வாகம் செய்ய, ஆட்சி செய்ய வச்சுக்க என்பது யாரோட நிலத்தை யார் ஆள்றதுக்கு அனுமதி கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்குது சண்டை. அந்த சண்டையில அவரு மக்கள்கிட்ட கேட்கறது, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல ஒருத்தங்கூடவாடா இந்த நாட்டை ஆள தகுதி பெறல நம்மல்ல அப்படின்னு அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான். இன்னைக்கு அவன் பேரன் சீமான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னைக்கு ஒருத்தன் உன்னைய சிறுபான்மைன்னு சொன்னான் பாரு, அன்னைக்கு எடுத்து ஒரேடி அடிச்சுன்னு வச்சுக்க செட்டில் இருந்திருக்கேன். யாராடே பிறப்பால் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் தமிழன், பெருத்த தனித்த தேசிய இனத்தின் மகன். நீ என்னடா என்னை சிறுபான்மைன்ற வைத்தியக்கார பயில நம்ம சண்டை போடாதனால வரையும் போறோம்லாம் என்னமோ நம்ம பிச்சைக்கார பைய கூட்டம் அப்படியே ஒன்றும் இல்லாம நீங்க அப்படியா சாமி சம்மா நிமிந்துன்னு அப்புறம் தமிழன்டா அப்படின்னு நம்ம எப்படி எழுப்புறாரு பாருங்க. தண்ணீர் ஊத்தி இல்ல, வெந்நீர் ஊத்தி. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியங்கிறாரு. ஒரு திமிர் வேணா. உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்து அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் தமிழினம். அந்த திமிர் இல்ல. அவர் சொன்ன அவரு பார்த்து படிக்கிற பயிலு பேரையே பார்த்து படிக்கிற பயிலுக்கெல்லாம் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இம்சை குடிக்கிட்டு கொடுமை கொடுமை. கிறிஸ்தவ மதத்துல பிறந்துட்டாலே ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல, தமிழ் இனத்துல ஒருத்தன் பிறந்துட்டாலே தமிழன் இல்ல, இஸ்லாத்துல பிறந்துட்டானே ஒருத்தன் இஸ்லாத்துல. எவன் நபி மொழி மாறாமல் வாழ்றானோ அவன் இஸ்லாமிய. எவன் இறை வாக்கியத்திற்கு இடை வாக்கியத்திலிருந்து பிறழாமல் வாழ்கிறானோ அவன் கிறிஸ்தவன். சும்மா கிறிஸ்தவத்துல பிறந்துட்டு மண்ணெளி விற்கிற கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவிய? சொல்லு. கஞ்சா அபின்னு வித்துட்டீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவிய? அடுத்த கேள்வி. நான் தமிழ் சுவிசேஷம் லுத்தரன் திருச்சபையிலேருந்து வந்திருக்கிறேன்.
சுவிசேஷகர் ஸ்ரீகன் பால் வந்து தரங்கம்பாடியில் வந்து தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி எங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தார். எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருந்தது. இன்னைக்கு இந்த டெட்டு வந்ததுனால எந்த பள்ளியும் வந்து சிறப்பாக செயல்பட முடியல. ஆசிரியர்கள் நியமனம் தடப்பட்டு உள்ளது. அதோட மேலே என்னன்னாக்கா, எங்களுடைய முன்னோர்களெல்லாம் என்னுடைய தாத்தாவோட தாத்தாலாம் வந்து ஆசிரியர். ஆனால் இப்போ வந்திருக்கிற ஒரு பரப்புரை என்ன இருக்குனாக்கா, நாங்கள் தான் திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் முன்னோர்கள் கன்னியாகுமரியிலும் இருக்காங்க. அங்கே உள்ள என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, கிறிஸ்தவ லுத்ரன் சபையில் உள்ளவங்க எங்களுக்கு வந்து மிஷினரி வந்து பாதிரிமார்களோட மனைவிமார்கள் வந்து எங்களுக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து லுத்ரன் திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எந்த திராவிடத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எதுக்காக சொல்கிறோம்னாக்கா, நாங்கள் எங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் இயேசுநாதரை நாங்கள் நம்புகிறோம், அவரே நாங்கள் தொழுகிறோம். அவர் எங்களுக்கு என்ன சொல்லி தனி மனித ஒழுக்கத்தையும் திருச்சபையிலேருந்து ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. மார்ட்டின் லூத்தர் என்னன்னா விதிகள் தொடங்கி வச்ச ஒரு ஆணியில் அடித்து ரோமில் அறிவித்தாரோ அதை தான் நாங்கள் வந்து கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் திருச்சபையில் எந்த சபை குருமாரும் பெரியாரை குறித்தோ கருணாநிதியை குறித்தோ பேசினார்கள்னாக்கா சபை மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், இவர்கள் மிஷினரிகளால் கிறிஸ்தவ பள்ளிகள் படிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய உறவினர்களே ஒரு 2000 பேருக்கு மேலே வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியராக இருப்பாங்க. எனக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய குடும்பத்தில் வந்து முன்னோர்கள் வந்து 18 பேர் வந்து டாக்டராக இருந்திருக்காங்க. எப்போ சுதந்திரம் அடையறதுக்கு காலகட்டத்திலேயே எங்களுக்கு கல்வி கொடுத்தது கிறிஸ்தவ மதம் தான் என்றதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுடைய வந்து ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா, மண் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நன்றி நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஜியாலஜி வந்து பிஎஸ்சிக்கு மேலே தான் இருக்குது, மண்ணியல் பள்ளிகளில் வந்து கிடையாது, அது பிஎட் பயிற்சியும் கிடையாது. அதனால இன்னைக்கு இளைஞர்களுக்கு மண்ணியலை குறித்து பாட திட்டமே இல்லாமல் இந்த திராவிட கட்சிகள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்ணியல் பிஎட் வந்து தொடங்குங்களா என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இந்த திராவிட இயக்கங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை. நீங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருங்க, தொடருங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டெட்டுக்கு நாம ஒரு டெட்டை போடுவோம், அது ஒரு சொல்லப்படாதீங்க. நீங்க வந்தா மண்ணியல் பாடம் ஒரு பெருசு இல்ல, அது அதிகாரத்துக்கு வருக்கு முன்னாடி மண்ணியலை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க. வரும்போது அதை பாடமாக கொண்டு வந்து உண்மையிலேயே அதை செயல்படுத்துவோம். நம்பிக்கையோட இருங்க, நீங்க பாப்பீங்க. அண்ணே வணக்கம். உங்களை வந்து 99 கருமாத்தூரில் பார்த்ததுலேருந்து நீங்கள் பேசுனதுலேருந்து அதில் நடந்த மாற்றங்கள்லேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வர்ற ஒரு ஆள் நான். இந்த மாற்றம் என்பது மாறாத தத்துவம் அப்படிங்கிறதையும் உணர முடியுது. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 30,000 50,000 கொடுத்தா அவங்க எல்லாம் நல்லா கவனிச்சா போதும், ஓரளவுக்கு நடந்துரும். நாம் தமிழர் ஆட்சி வந்தா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப எப்படி நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டாதான் சிறுபான்மை மக்களை எல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதுபோல இந்த ஊழல் நிறைந்த நிறுவனங்கள். அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னா இப்ப இருக்கிற ஆட்சியை நம்ம எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா நம்மளுமே ஊழல் மலிஞ்சு போயிருக்கிறதுனால அதை காப்பாத்தி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நாம் தமிழர் ஆட்சியில இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் நிறுவனங்களை கிறிஸ்தவ நிறுவனங்கள் காப்பாற்றப்படுமா அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை சொல்லி சொல்லி தான் இதை நம்பாதீங்க, நீங்க ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாதான் நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன அதுக்கு ஒரு விடை தரீங்க? நான் அருள் திரு அடிகளாருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மாட்டுக்கு மரத்துக்கு மண்ணுக்கு செடி கொடிகளுக்கு நிற்கிற நம்ம இந்த பிள்ளைகள் கிறிஸ்தவத்துக்கு நிற்பாங்களா இஸ்லாத்துக்கு நிற்பாங்களா அப்படி இல்லை. மதத்தையும் கடந்து மானுடத்தை நேசிக்கிற, மானுடத்தையும் தாண்டி உயிர்மை நேயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நம்ம. நீங்கள் உறுதியாக இருங்க.
நம்ம தான் இந்த நாட்டில் எல்லாருக்குமான பாதுகாப்பு பேரர். அதுல இவங்க அந்த அச்சத்தை ஏற்படுத்தினால்தான் அது தனக்கான வாக்கா மாறுதுங்கிறனால திருப்பி 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 அதையே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பாதுகாப்பு தந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. ஜெப கூடங்களை இடிக்கும் போதோ பைபிளை தீ வச்சு கொளுத்தும் போதோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு பசப்பு இனிப்பு வார்த்தைகளை பேசி அந்த வாக்கை பறிக்கத்தான் அவங்க இது பண்ணுவாங்க. மக்களுக்குள் ஏதோ நம்ம வேற்று கிரகத்தின் வாசிகள் இங்க வேற ஒரு நாட்டில் வாழ்றோம், நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குங்கிற மாதிரி சொல்லி 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 இவன் தான் வேற இடத்துல இருந்து நம்மளோட நிக்கிறான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், நம்மளை சொந்த மண்ணின் மக்களை அச்சப்படுத்தி ஒரு குற்ற உணர்வை நமக்குள்ள தள்ளி அதையே நம்மளுக்கு ஒரு கோழைத்தனத்தை நமக்குள்ள விதைச்சு வச்சுட்டாங்க. இனி வரும் தலைமுறைகள் நிமிர்ந்து நிற்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றது, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் மக்கள், கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள், நாங்கள் சிறுபான்மை, எங்களுக்கு திமுக அதிமுக தான், இந்த திமுக தான் பாதுகாப்புங்கிறவங்க எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். நாங்கள் பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள், தமிழர்கள், நாங்கள் வீரர்கள், வீர மக்கள். எங்களை எவனும் பாதுகாக்க வேண்டியதில்லை, நாங்களே பாதுகாத்துக்கிறோம்னு சொல்ற வீர மக்கள் எங்கூட நின்னா போதும், எனக்கு வாக்கு செலுத்தினா போதும். அது ஒரே ஒரு ஓட்டுனாலும் சுத்தமான வீர தமிழனின் ஓட்டா இருந்தா நான் வாங்கிட்டு போறேன். எல்லாம் நாங்க எங்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு, நாங்க கோழைகள் நினைக்கிறவன் எனக்கு போற்றாத. ஏன்னா கோழையின் ரத்தம் என் உடம்புல சேராது. நாங்க எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறதா எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. அதனால எது நீங்க எவன் துணிஞ்சு நிக்கிறானோ அவனுக்கு தான் இது களம். அதனால அந்த வாக்கை நீங்க மறுபடியும் அந்த குப்பை தொட்டியிலே போட்டுட்டு நீங்க போகலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ணன் சொன்னதோடு ஒரு அருள் தந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற ஒரு செய்தி. குறிப்பாக கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்துகின்ற சாமியார் சிஸ்டர்கள், பாஸ்டர்கள் அல்லது சபை தலைவர்கள் இதற்கு ரொம்ப பயப்படுதாங்க. ஏன்னா அதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பொழப்பு இல்லாம போயிடும். அவங்களுக்கு பொழப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக வந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு பல ஊழல், பல விஷயங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா நாம் தமிழர் வந்தா இதுக்கு ஆப்பு வச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்காகத்தான் அவங்க அமைப்புல உள்ள தலைவர்கள், நிறுவனங்களை நடத்துகிற தலைவர்கள் நமக்கு திமுக தான் பாதுகாப்பு, திமுக தான் பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. திமுக பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அவன் திருடனா இருப்பான்னு அர்த்தம். அடுத்த கேள்வி. அண்ணே வணக்கம்ண்ணே, என்னுடைய பேர் ஞான செல்வம். நான் ஒரு தமிழ் கிறிஸ்தவன். நான் ஒரு தம்பியா கேட்கிறேன். நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்களை தான் போட்டு காட்டுறாங்க. நீங்க திவ்ய நற்கரணையை பேசினதா இருக்கட்டும், அல்லது நீங்க பெரியாரிஸ்டா இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பத்தின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமா எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள், எங்க மாமாவே இங்க பாரு உங்கால் சீமான் எவ்வளவு கிறிஸ்தவர்களை ரொம்ப காயப்படுத்துறாரு, ரொம்ப இதா பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்னு கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய அச்சங்கள் இருக்குது, உங்க மேல ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்கன்னே. ஆனா இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறதா என்னுடைய கேள்வினா. அச்சப்படாத தைரியமா இருந்தான் சொல்ல முடியும். அண்ணன் என்ன வேற சொல்ல முடியும். அது நம்ம தான் சொல்றோமே, கடந்த காலத்துல அதை பேசினது இறைமறிப்பை ஏற்று இருந்த போது, திராவிட இயக்கங்கள்ல பேசினது அது இதை மட்டும் இல்ல, கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பா நம்மள இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யார் செஞ்சதுன்னா நீங்க சொல்ற சோக்கால்டு முற்போக்கு. நான் பேசுனது கேசட் யார்ட்ட இருந்தது, அந்த பேச்சு யார்ட்ட இருந்தது, யார் பேச வச்சானோ அவன்கிட்ட இருந்தது. அவன் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு
இதை கிறிஸ்தவத்தை பாருங்க உங்களை அப்படி திட்டாருன்னு. நீங்க இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி, நீங்க கருணாநிதி பரிசுத்தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னாரு, அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டீங்க? நீங்க திருப்பி கேட்கணும். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் சொல்றதை கேள்வி. அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இதுல அந்த பாதையில நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு பேசுறேன். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவுங்கிறது, வளர்ச்சிங்கிறது. நான் ஒன்னாப்புல படிச்சேன்ல, அதே பாடத்தையே இப்பவும் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்ல எப்படி நினைப்பேன்? எனக்கு பாடம் நடத்துற ஆசிரியர் இருக்காருல்ல, அவரு என்னோட தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த பயிற்சியாளன் தம்பி பதக்கம் வாங்கியிருக்கான்? பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? பயிற்சி கொடுத்தவன் இருக்கான். அது மாதிரி அன்னைக்கு நான் பேசினதை இன்னைக்கு பேசிக்க வேண்டியது இல்லை. இப்ப என்ன பேசுற, இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும். இதுல கிறிஸ்தவத்துக்கு தனியா, இஸ்லாத்துக்கு தனியா, இந்துக்கு தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது. இதுல கன்னடருக்கு தனியா, தெலுங்குக்கு தனியா, மலையாளிக்கு தனியா எடுத்து வைக்க முடியாது. மொத்தமாவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி, மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல், எது சரியான ஆட்சி முறை, அதை தான் செய்ய முடியும். அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்க பார்க்கணும். அதை சொல்லு. அதுக்கு மேல சொல்றவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன், அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லு, நீ இறைமகன் இயேசுவே வந்து சொன்னாலும் அவர் மாற மாட்டார், அவர் திமுகவுக்கு தான் போடுவார். அதனால சரி விட்டுருங்கன்ட்டு போயிரு. நீ உனக்கும் கீழே போ, அருவி மாதிரி கீழே பாய், உனக்கும் கீழே போ. ஐயா அப்துல் கலாம் அமைச்சர்களை கூட்டி பேசினாரா? எம்எல்ஏ எம்பியில கூட்டி பேசினாரா? பள்ளிக்கூடம் கல்லூரியா போய் பேச காரணம் நீங்க பதர்கள் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு தலைமுறையாவது தயார் செய்வோம்னாரு. அதை நீ புரியுதா? அண்ணே வணக்கம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால நினைக்கிறேன், மதுரையில கூடல் நகர்ங்கிற பகுதியில 5 சபைகள் ஒரே நாள்ல அடிச்சு நொறுக்கப்பட்டது. அது நடந்த அடுத்த நாள் காலையிலே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அந்த 5 சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க. அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க. பிறகு பிற்பகல் 3 மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில இருந்தாங்க, அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க. ஆனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க. அறைக்கு கூட போகல, ஓய்வு கூட எடுக்கல. ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் துயரப்படும் போது, துன்பப்படும் போதெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் இந்த அருட்தந்தையர்கள், இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பலியில வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் 2019 இருந்து இப்ப முடிஞ்ச 2024 தேர்தல் வரைக்கும் திருப்பலியில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போடாத அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. அந்த கணக்கு புரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து நிக்கிறேன். உனக்கு அம்மா சொல்றது, ஆயர் பெருமக்கள், என்னரும் இறை மக்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாருக்கும் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது உங்க விருப்பம். எது நல்லது என்பதை தேர்வு செய்வது உங்க விருப்பம். நான் எப்படிப்பட்ட தலைவனின் பேரன்னா, வாக்கு கேட்கும் போது நிறைய செய்திகளை பேசிட்டு எனக்கு எங்க கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, சொல்றத சொல்லிட்டேன். நல்ல மனுஷனை பார்த்து போடுங்கன்னு போன காமராஜருடைய பேரன் நான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நீங்க எது நல்லதோ அதை போடுங்க. ஆனால் திமுகவுக்கு போடு, காங்கிரசுக்கு போடுன்னு சொல்ல உரிமை உங்களுக்கு இருக்கு. சீமானுக்கு போடாதன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லை. அது சொல்லக்கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் நான் வென்றுவேன். நீங்க போடாலும் போடனாலும் வென்றுவேன். அன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஜப வழிபாட்டுல பேசின எல்லாரையும் நாங்க குறிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து கேட்பேன். ஏன்னா நான் மட்டும் இல்ல, என் பின்னாடி இது மாதிரி பெரிய படையே வரும். நீங்க அன்னைக்கு ஏன் இதை சொன்னீங்க?
அப்படி எல்லாரும் இல்ல. என்னை பார்த்ததில்லை, நான் எங்க இருக்கேன்னு தெரியாது. ஜப வழிபாட்டுல ஒரு அருள் தந்தை நாம் தமிழர் என்று ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி எந்நேரானாலும் எவனை கூப்பிட்டாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான். எந்நேரானாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான்னா அவன் குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம். அந்த அருள் தந்தைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். நிறைய இளங்குருமார்கள் இந்த அரசியலை அங்க அவங்க பேசினாங்கல்ல, எப்படியாவது மாத்திரணும்னு ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சிடணும். நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை மலரச் செய்வதை விட ஆக சிறந்த ஒரு இறைப்பணி இருக்க முடியுமா என் அன்பு மக்களை? யாராவது சொல்லுங்க. இருக்கவே முடியாது. இறைவனுக்கு இதை விட நீங்க தொண்டு செய்ய முடியாது. அதனால அவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க, அந்த குரல் குறைவு. நம்முடைய நல்ல அரசியல் உருவாகணும், நல்ல ஆட்சி மலரணுங்கிற எண்ணம், அந்த சிந்தனை கொண்ட இறைமக்கள் பெருகி கொண்டு வருகிறார்கள். காலம் மாறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 26 நம்ம கையில தான் ஆட்டம் இருக்க போது. தைரியமா இருக்கு. அண்ணே, மீண்டும் அந்த மாதிரி திருப்பலியில வந்து இது போல பேசுனாங்கன்னா நான் பிரபாகரனின் தளபதியா இருக்கவா, சீமானின் தம்பியா இருக்கவா? நீங்க அந்த மாதிரி ஜெப பள்ளி வாழ்ந்தன இறைமகன் இயேசுவினுடைய மகனா இருந்து கேளுங்க. ஆயர் அவர்களே, நீங்க அருள் தந்தை அவர்களே, நீங்க ஏன் அநீதிக்கு துணை போகிறீங்க? தீமைக்கு இருங்க. திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், சரி. அந்த ஆட்சி நடந்த தீமைகளுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? கள்ளச்சாராய சாவுக்கு நீங்க தான் காரணம்னு ஏற்பீர்களா? இல்ல 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்ததுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? குடிக்க வச்சு 2,50,000 பேர் தாலி எடுத்திருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? இந்த கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் மதுரையில கேட்டா ஒரு மாநகராட்சியில மட்டுமே 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கானே, திருடிருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களான்னு கேளுங்க. நான் ஏற்கிறேன் என்றால் நீங்களும் அவங்களுக்கே வாக்கு செலுத்துங்க. அவ்வளவுதானே. ஆனா இலங்கையில நடந்த படுகொலையில கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் கொலைப்பட்டாங்க. அந்த படுகொலையை செய்தது காங்கிரஸ், உடன் இருந்தது திமுக. இப்படி கொலை செய்த காங்கிரஸையும் அதற்கு துணை போன திமுக கூடயும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, மிகப்பெரிய ஒரு பதட்டமாக இருக்கிறது. என்னன்னா, பைபிள்ல இருக்கு, கடைசியா இயேசுநாதையும் பரபாசையும் நிப்பாட்டி வச்சு, நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுநாதரை விடுதலை செய்ய வேண்டுமான்னு கேட்டப்ப பரபாசை விடுதலை செய்யுங்கள் அந்த கூட்டம் சொன்ன மாதிரி இன்னைக்கும் இந்த கூட்டம் பரபாசை விடுதலை செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அந்த கொலையில கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். சரி, கொன்றவர்கள் அதிமுக, இன்று இருப்பவர்கள் திமுக. அருணா ஜெகதீசன் சொன்ன அந்த நடவடிக்கையை இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால செய்ய முடிஞ்சுச்சா? ஒத்த சீட்டுக்காக மொத்த கிறிஸ்தவனையும் அடகு வைக்கிறத இனிமேல் ஏற்க முடியாது. இல்ல, இதற்கு பதிலை என் அருள் தந்தை ஐயா மைப்பா ஜேசராஸ் அவர்கள் தொடக்கத்திலே சொல்லிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க லட்சக்கணக்கா செத்த மக்கள் கொன்னவனுக்கே ஓட்டு போடுறான்னு நம்மால்னா அவன் தமிழன்னு தன்னை உணரல. அவன் கிறிஸ்தவங்கிறது வேற ஒரு இனம்னு கருதி கொண்டிருக்கான். இஸ்லாத்திலே அந்த சிக்கல் இருக்கு. உணர்ந்த ஒருவன் வந்தான், ஆயிரக்கணக்கா மேடையில பேசினான். என்னரும் இஸ்லாமிய மக்களேன்னு ஒரு இடத்துல கூட பேசல, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசினான் நம்ம அண்ணன் பழனிபாபா அவர்கள். அது மாதிரி உணர்ந்தவர்கள் வருவார்கள். இந்த அரங்கில் ஒரு 50 பேர், ஒரு கூட்டத்தில் 150 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இந்த 150 கிறிஸ்தவ இறை மக்கள், 150 கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணர்ந்து ஒரு தமிழ் மகனிடத்துல கேள்வி எழுப்ப வந்திருக்கீங்கன்னா இது மாறுதல். இப்ப இந்த நிகழ்வை பார்க்கிறவர்கள் தமிழர்கள் நாங்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறோம். எது என் இன மக்களுக்கு, என் நிலத்திற்கு, என் நிலத்தின் வளத்திற்கு, என் எதிர்கால சந்ததிக்கு எது சரியான பாதுகாப்பான அரசியல் என்று அவர்கள் இனிவரும் காலங்களில் முடிவெடுப்பார்கள். அதுதான் நீங்க கவனிக்கணும். இப்ப உங்களுக்கு பிஜேபியை திமுக எதிர்க்குது என்று நம்பிக்கொண்டிருக்கிற இறை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு சொல்வேன், ஐயா இலகணேசன் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஒரு ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க. அவருக்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்களின் சார்பில் ஒரு மலர் வளையத்தை வைத்து வணக்கம் செலுத்தும். இதை
அந்த கட்சியினுடைய இந்த மாநிலத்தில் இருக்க அமைச்சர் தம்பி எல் முருகன் அவர்களிடத்துல கொடுத்து நீங்க என் சார்பா வணக்கம் செலுத்துங்கள் செஞ்சிருக்கலாம். அந்த கட்சியை சார்ந்த ஆளுநர் ஐயா RN ரவி கிட்ட கொடுத்து நீங்க அந்த வணக்கத்தை செலுத்துங்க என்று செஞ்சிருக்கலாம். இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கொடுத்து நீங்க போய் என் சார்பா அந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை இந்த மலர் வளையத்தை வச்சு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற கட்சியின் தலைவர் மாண்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இதில் எதையுமே செய்யாமல் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்றார் என்றால் யாரு பிஜேபியோட கூட்டு, யாரு உடன், யாரு சடன் நீங்க தான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான். மேல ஒன்னும் செய்ய முடியாது. நமக்கு என்ன சந்தேகம் வந்தது, நம் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாமல் ஐயா கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோங்கிற ஐயமும் நமக்கு வந்துருது. சாத்தானின் செயல்கள் என்று பைபிள் குரான் எதையெல்லாம் வகைப்படுத்துது அப்படிங்கிற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா நீதிகளையும் அது சொல்லுது. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, வளங்களை சுரண்டி விற்பது, ஊழல் லஞ்சம் பெறுவது, சாராயம் காய்ச்சுவது, போதைப் பொருள் விற்பது, எதுவெல்லாம் சாத்தானின் செயலோ அதையெல்லாம் இந்த அரசு செய்தா இல்லை. நாட் ஒன்லி திமுக, காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசு, அதிமுக அரசு, இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்து அது எந்த வழியில் இதுக்கு வாக்கு செலுத்தினாலும் அது சாத்தானுக்கு செய்கிற ஊழியமாகத்தான் அமையும். நீ சாத்தானின் பிள்ளைன்னு எப்படி சொல்ல? நான் சாத்தானின் பிள்ளைன்னு உடனே சொல்ல, நான் சாத்தானின் பிள்ளைய நான் எவனே சொல்றேன்? இறைவனின் இறை மக்களாக இருக்க வேண்டிய எண்ணரும் சொந்தங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். எதுக்காக? இதுக்காக தான் சொன்னேன். ஒரு செயல், புனித செயல், இந்த திமுக அதிமுக ஆட்சியில ஒரு செயல் நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று சண்டை செய்து செத்து வர்ற உடலுக்கு 1 லட்சம் கொடுக்க துப்பு இல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குது நாடுனா நீ எப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னு பாரு. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை 12 பேர் 8 பேர் 9 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு அவளை, அதை இந்த நாடு வேடிக்கை பார்க்குது. எல்லாமே அநீதியா இருக்குது. இது எதனுடைய ஆட்சி? நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப வியந்தது, இறந்த பிறகு எங்கேயோ நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு தேடிட்டு இருக்க. யாருக்குடா தெரியும் இது இன்னொரு கிரகத்தின் நரகமா கூட இருக்கும்டாங்கிற அந்த பூமியை. நீ வேற இடத்துல நரகம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. வேற கிரகத்தின் நரகமா இந்த பூமி இருக்கலாம்டா. ஏன்னா நீ நரகத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் இங்க இருக்கு. என்ன எங்க ஐயா சிரிக்கிறாங்க, அதெல்லாம் இங்க இருக்கு. என்னுடன் பிறந்தார்களே, அதெல்லாம் இங்க இருக்கு. அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது 3ம் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு இல்லை என் அன்பு மக்களே. சுடுகாடு, அது நரகம். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதன் மக்களுக்கு தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் சேவை. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாத தேசம் அது நாடு, அது அரசு. அது அரசா தரிசா? ஒரு தன் தேசத்தின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல. தண்ணி வேணுமான்னு எங்க ஐயா கேட்டாப்ல, அந்த போத்தல் எடு, என்ன இளவு, இது உரிமையாளர் எவன், இது யாரு, ஜாஸ், இவன் எங்கிட்டு இருக்கான், இவன் எங்க தண்ணி எடுக்கிறான்? மக்களுக்கு கிடைக்காது, அரசாங்கத்துக்கு கிடைக்காது, இந்த மாதிரி அயோக்கிய பிள்ளைகளுக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேல குடத்தை வச்சுக்கிட்டு மயில்கள் கணக்காக என் தாய்மார்கள் நிற்கும் போது ஒரு கடையில் அடிச்சா அப்பள கண்ணை 50 கண்ணை கொண்டாந்து இறக்கி விட்டு போறானே, அவனுக்கு மட்டும் இப்படி தண்ணி கிடைக்குது? இந்த கேள்வியை எனக்கு தவிக்குது. போத்தலை குடிச்சிடறேன். காக்கை, குருவி, கொக்கு, சிட்டு, மான்மைன்னெல்லாம் என்ன பண்ணும்?
இதை சிந்திக்காத என்ன நீ இறை மக்களா இருந்து என்ன பண்ண போற? 5 வேளை தொழுது என்ன பண்ண போற? அனுதினமும் ஜெபிச்சு என்ன பண்ண போற? கோயில்ல போய் கிடா வெட்டி பொங்க வச்சு என்ன போற? என்ன பண்ண போற? அதை என்றைக்கு அதை உணர்கிறாயோ அதுக்கு பேர் தான் உயிர்மை நேயம். இந்த காக்க என்ன செய்யும்? இந்த கொக்கு என்ன செய்யும்? இந்த புறா என்ன செய்யும்? வலையொலி இருக்கு, தட்டுங்க. பாம்பு வருது, கொத்த வருதுன்னு நினைக்காம அது மயங்கிறத பார்த்து ஒரு போத்தல் எடுத்து கொடுக்குறான், தண்ணியை குடிச்சிட்டு போகுது. அணிலு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை எப்படி கும்பிட்டு 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 தண்ணி கேக்குது. வேணா இருக்கு, நான் வேணா அனுப்புறேன். நாங்க பரப்பணும். குரங்கு ஓடி அந்த தண்ணிக்கு கும்பிட்டு கேக்குது. ஒரு மாடு ஆடு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது தண்ணிக்கு பாருங்க. அந்த அத காட்டுறாப்ல நாய் பைப்புல போய் நின்றுட்டு இது வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அது நாடுன்னு. சுடுகாடு, இது நரகம். சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை விட்டு அங்க போய் தண்ணி இருக்கா காத்திருக்கான்னு பாக்குறத நிப்பாட்டு, சாமி இங்க இருக்கிற தண்ணியையும் காத்தையும் காப்பாத்த வா சாமின்னு கூப்பிடுறோம். உங்களுக்கு புரியுதா? புரியுதா? அதுதான் இங்க இருக்கிறது. சும்மா பிஜேபிக்கு நாங்க கொள்கை எதிரின்ல, எந்த கொள்கையில எதுக்குற? அதான கேள்வி. என் தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு, வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு. கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன்? நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையா இருக்கானான்னு பாருங்க. நல்லவன் உண்மையா இருப்பான், கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்? கெட்டவன் உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு. அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பையில இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான், உங்க அண்ணன் கேட்பானா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அது வல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு. பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன். அதான முக்கியம். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா. கொள்கை எதிரி, அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய. யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குறா யோக்கியப்ப? யாரா அதெல்லாம்? எவன்டாவன்? நான் பல தடவை சொல்லிட்டேன், கொள்கையை மாத்த இல்ல எழுதி கொடுக்குற ஆளப்பையில ஆளை மாத்த. அடுத்தவன் பேச்சு கேட்காத, ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவனுக்கு ஏதாவது அறிவு இருந்தா சொல்லிக் கொடுப்பான. கொள்கை என்ன, அரசியல் என்ன? சரி, கொள்கை எதிரி, அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறியா? திமுக அரசியல் எதிரி, அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா? கொள்கை தானே அரசியலா இது? என்னது ஏன் கொள்கை இது? நான் சொல்றேன், நான் வந்தேன்னா இதை செய்வேன். என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம். என்னுடைய கல்வி கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை. ஒவ்வொன்றையும் நாங்க சொல்றோம், இப்படி செய்யறோம். இதுல இருந்து நான் மாறுபடுறேன். அதுதானே. சும்மா பிஜேபிக்கு எதிரி. பிஜேபி ஏன் எதிரி? ஏன் எதிரி? ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன்? ஏன் இவன் ஏன் குடிசையில் இருக்கான்? இவன் பசியோடு இருக்கான்? இவன் தீண்டத்தகாதவனா இருக்கான்? இவன் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம், அவன் கர்மா, அவன் விதி என்று சொல்லும். அதனால சொல்ற நீ மனித குலத்தின் எதிரின்னு. கொரோனா நேரத்திலே என் உடன் பிறந்தார்களே, கொரோனா நேரத்திலே மக்கள் இடம்பெற முடியவில்லை. பல 100 மைல்கள் நடந்து நடந்து பல 100 கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள். வரும்போதே பிரசவித்தவர்கள், இறந்த பிள்ளைகளில் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் காணொலியில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்பா அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட, நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்போது, அவர்கள் ஊடகவியலாளர் கேட்கும்போது, மக்களை இப்படி துயரப்பட விட்டுட்டீங்களே, நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து வசதி இல்லாம நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், இப்ப சீமான்ட கேட்கிறாங்க. நான் சொல்றேன், உண்மையிலேயே வலி மிகுந்திருக்கு, மிகுந்த வேதனை இருக்கிறது. அந்த மக்கள் கால்வலிக்க நடந்து போற அந்த வலியை நாங்களும் உணர்கிறோம். அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம். அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர். இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம். நம்பிக்கையோடு பயணியுங்கள். இது எதிர்பாராத ஒரு பேரிடராகிவிட்டது. உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம். முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிற்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பா நிற்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும்? இது யார் பேசியிருப்பா? நாம. அவங்க என்ன பேசுறாங்க? அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க கூட போய் அவங்க லக்கேஜை வாங்கிட்டு கூடவே நடங்களேன்.
இந்த சிந்தனை மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை. விளங்குதா?